ஃபர்ஸ்ட் ஆஃப் லைக் படம் ஸ்டார்ட் ஆனது கம்ப்ளீட் என்ஜாய்மெண்ட் தான். ஒரு கம்ப்ளீட் ஃபெஸ்டிவல் தான். சூர்யா ஃபேன்ஸ் மட்டும் இல்லாமல் எல்லா ஃபேன்ஸுமே ஒரு பயங்கர ஃபெஸ்டிவல் தான். சூர்யா சார் ரொம்பவே கஷ்டப்பட்டுருக்காரு இந்த படத்துக்கு. கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுவீங்க பர்ஃபார்மன்ஸ். படத்துல எந்த லேகுமே இல்லை. கம்ப்ளீட் ஃபாஸ்டா தான் போயிட்டு இருக்கு படம். கண் எடுக்க முடியாது படம் பார்த்தா. அந்த மாதிரி தான் இருக்கும் படம். ஃபைட் சீக்வன்ஸ்ல இருந்து டான்ஸ்ல இருந்து சிங்கிள் ஷாட் சீக்வன்ஸ்லாம் ரொம்ப சூப்பர். இந்த கன்னிமா சாங் ஸ்டார்ட் ஆனது 15 மினிட்ஸ் சிங்கிள் ஷாட் சீன் வரும். அதெல்லாம் சீரியஸா சொல்றேன், இந்த ஜெனரேஷன்ல யாருனாலும் பண்ண முடியாது. அப்படிப்பட்ட ஒரு ஷாட் அதெல்லாம். செம பர்ஃபார்மன்ஸ் சூர்யா சார். கம்ப்ளீட்டா டிஃபரெண்டா நடிச்சிருக்காரு அந்த படத்தை. அண்ணா திருப்பி வந்துட்டாருண்ணா. ரொம்ப நாள் கழிச்சு தியேட்டர்ல சூப்பரான ஒரு படம் சூர்யா அண்ணா தந்திருக்காரு. ஜெய்பீமும் சூரியரை போட்டுரும் ஓடிடிலாம் வந்துச்சு. இப்போ தியேட்டர்ல சூர்யா அண்ணா சூப்பராக ஒரு படம் தந்திருக்காரு. ஒரு நிமிஷம் கூட போர் அடிக்கல. அதான் பெரிய படம், ஆனால் ஒரு நிமிஷம் கூட போர் அடிக்கல. படத்தை பார்த்துட்டே இருக்கணும்னு இருக்கு. வேற என்னன்னா பூஜா ஆக்டேவும் சூப்பரா நடிச்சிருக்காங்க. மியூசிக் சூப்பரா இருக்கு. வேற என்ன சூர்யாவோட ரசிகர்களுக்கு இது எவ்வளவு ஒரு விருந்தாக அமையும். நிறைய மாஸ் சீன்லாம் இருக்கு படத்துல. அது வெளியில நான் சொல்ல வேணாம். நீங்க எல்லாரும் போய் படத்தை பாருங்க. கண்டிப்பா நல்லா இருக்கும் படம். நல்லா இருக்கு ப்ரோ. நீங்க எந்த அளவுக்கு என்ஜாய் பண்ணீங்க? நல்லா என்ஜாய் பண்ணோம் ப்ரோ. ஏன்னா லாஸ்ட் படம் கங்கு ரொம்ப லாக் ஆனிச்சு. இந்த படம் சூர்யா சாருக்கு எப்படி? அப்படிலாம் இது ப்ரோ நல்லா இருக்குது. நிறைய டிஸ்ட் இருக்கு. யாரும் சொல்ல வேண்டாம். பாக்குறவங்களுக்கு ஃப்ரெஷ்ஷா இருக்கு. நிறைய இருக்கு. கதை எப்படி ரொம்ப ஸ்லோவா போதா இல்ல ஆக்ஷன்ஸ் மாதிரி நல்லா போகும் ப்ரோ. நீங்க ஃபர்ஸ்ட்ல இருந்து கடைசி வரைக்கும் நல்லா போகும். தாராளமா பார்க்கலாம். ஆக்ஷன்ஸ்க்கு பஞ்சமே இல்ல ப்ரோ படத்துல. லவ் ஸ்டோரி வித் ஃபுல் ஆஃப் ஆக்ஷன், எண்டிங்ல எமோஷன். கண்டிப்பா தியேட்டர்ல போய் பாருங்க. நல்லா இருக்கும். நல்லா என்ஜாய் பண்ணது. சூர்யாவோட கம்பேக் எப்படி? அப்புறம் டைம் ஆயிட்டுங்களுக்கு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஹாஃப் ரொம்ப ஸ்லோ. செகண்ட் ஹாஃப் அதை விட ரொம்ப ஸ்லோ. தூங்கிட்டேன். நல்லா பாதி நேரம் தூங்கிட்டேன். ஒன் டைம் பார்க்கலாம். பிஜிஎம் சூப்பரா இருக்கு. சனா சூப்பரா போட்டு. சூர்யா ஃபேன்ஸ் எல்லாம் சொல்றாங்களா இல்ல நீங்க எது மாதிரி சொல்றீங்க? பட ரீதியா சொல்றீங்களா இல்ல கதை ரீதியா சொல்றீங்களா? கதை ரீதியாவே கொஞ்சம் ஸ்லோ தான் ப்ரோ. ரொம்ப ஸ்லோ. ஏன்னா கார்த்திக் சுப்ராஜ் படம் எல்லாமே ஆக்ஷன்ஸ் ரொம்ப ஸ்பீடா போற மாதிரி இருக்கும். நீங்க எப்படி? ஆக்ஷனே ஒண்ணுமே இல்ல ப்ரோ. பெருசா ஒண்ணும் கிடையாது. சண்டையும் ரொம்ப ஏதோ வைக்கணுமேட்டு வச்ச மாதிரி நடுவில் வச்சிருக்காங்க. பெருசா ஒண்ணுமே இல்ல ப்ரோ. பெருசா சொல்லிக்கிற மாதிரி இல்ல. வசூல் ரீதியா அது எத்தனை நாள் ஓடும் அப்படிங்கிற மாதிரி எதுவும்? அதெல்லாம் அதெல்லாம் ஃபேன்ஸ் ஓட வச்சிருவாங்க. அது பிரச்சனையே இல்லை. அது ஓட வச்சிருவாங்க. ரொம்ப ஸ்லோவா இருக்கு ப்ரோ. புரியல. ஆக்ஷன்லாம் அதான் ப்ரோ. நடுவில் ஏதோ இவங்களா வச்ச மாதிரி வச்சிருக்காங்க. அதுதான் பிரச்சனையே. இப்ப ஓகே தான். ஒன் டைம் பார்க்கலாம். அது ஒரு ரஜினிக்கு நல்லா பண்ணிடுறாரு. அதான் ஃபேன் பாய். இவருக்கு ஏதோ செட்டே ஆகல. நிறைய லேக் இருக்கு. செகண்ட் ஹாஃப்ல அப்படியே ரொம்ப ரொம்ப லேக் ஆகுது. தூக்கம் அப்படியே பயங்கரமா வந்துருச்சு. ஏதோ வைக்கணுமேட்டு வச்சிருக்காங்க. ஒண்ணுமே இல்லை ப்ரோ. நானும் ரொம்ப எதிர்பார்த்து வந்தேன் சூர்யாக்காக தான். ஒண்ணுமே இல்லை. ஃபேன்ஸுக்கு கண்டிப்பா பிடிக்கும். அவங்களுக்கு எல்லாம் பிடிக்கும். ஏன்னா அவங்களுக்கு கங்குவா ரொம்ப இது அடி வாங்கிடுச்சு. இது எதிர்பார்த்து வந்தாங்க. பட் ரொம்ப இதுவும் அடி வாங்கிடுச்சு. பட் அவங்களுக்கு இது பிடிக்கும். ஃபைனலி என் தலை பர்த்டே இன்னைக்கு. செம்மையாக என்ஜாய் பண்ணேன். சூர்யானாவோட ஆக்டிங் ரொம்ப நாள் கழிச்சு. இந்த ஃபைட் சீன்ஸ்லேருந்து ஒரு லவ் சீன் எல்லாமே பக்காவாக இருந்துச்சு. மியூசிக் வைஸ் எல்லாமே சூப்பராக பண்ணியிருந்தாங்க. எந்த ஒரு குறை சொல்ல முடியாத அளவுக்கு எல்லாமே 100% வேறு சூப்பராக இருந்துச்சு. படம் சூப்பராக பண்ணியிருக்காங்க. ரெண்டுமே இருக்கு. லவ்வுக்காக ஆக்ஷன்ஸ் போகுது. எல்லாமே சூப்பராக பண்ணியிருக்காங்க. எல்லாமே நல்லா இருக்கு. குறை சொல்கிற அளவுக்கு எதுவுமே இல்லை ப்ரோ. ஒரு லவ்வுக்காக எல்லாமே ஒரு எங்கெங்கெல்லாம் போறாரு, என்னென்னலாம் பண்றாரு, எல்லாரும் பார்க்க வேண்டிய ஒரு படமா இருக்கு. ஒரு நல்ல மெசேஜ் கிளைமேக்ஸ்ல இருக்கு. ஸோ எல்லாரும் கண்டிப்பா அதை பார்க்கணும். கண்டிப்பா போகும். அதை எல்லாரும் பார்க்கணும். எல்லாரும் நல்லா இருக்கு. எல்லாமே நல்லா இருக்கு. என்ஜாய் பண்ணா பிரசன்ஸ் தான் ப்ரோ. கொஞ்சம் தள்ளி என்னன்னா ரொம்ப நாள் கழிச்சு ஒரு ப்ராப்பரா நாங்க பாக்குறோம். என்ஜாய் பண்றோம். அவருக்கு ப்ராப்பரான ஒரு ரிலீஸ் இல்லை. ரொம்ப நாள் கழிச்சு இப்போ ப்ராப்பரா இருக்கு. அது யாரா இருந்தாலுமே ஆக்டரா இருந்தாலுமே கதை சூஸ் பண்றதா இருக்கட்டும், செட் ஆயிருச்சுன்னா எல்லாமே ஹாப்பி. ஸோ இது பேலன்ஸ்டா இருக்கு. நல்லா இருக்கு. கம்பேக் மூவி சூர்யா கம்பேக் மூவி எல்லாமே நல்லா இருக்கு. யாரும் இழுத்துட்டு வேணாம் ப்ரோ. நீங்க அடாப்ட் ஆனாலே போயிடணும். அதுக்குள்ள நம்மள உட்கார வச்சிருக்காங்க. 3 மணி நேரம் சீட்ல நம்மள உட்கார பெரிய விஷயம் தானே. அப்படி உட்கார வச்சிருக்க ஒரு பெரிய விஷயம் நான் நினைக்கிறேன். ஸோ ஹாப்பி. இல்ல ஃபர்ஸ்ட் ஷோவே இப்பதான் தலைவா. ஃபர்ஸ்ட் ஷோ நாங்க பாத்துட்டு வரோம். சரிங்களா? யாருமே நல்லா தான் சொல்லலாம். கேட்ட வரைக்கும் எல்லாருமே நல்லா ரிவ்யூ பண்ணிருக்காங்க. இத மாதிரி நெகட்டிவிட்டி கிரியேட் பண்ணி தான் ஒவ்வொரு படத்தையும் எடுக்கிறாங்க. நெகட்டிவிட்டி கிரியேட் பண்ணாம பாசிட்டிவிட்டி இருக்கணும். என்விரான்மென்ட் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல நீங்க பாத்தீங்கன்னா போனதே தெரியாது. கம்ப்ளீட் என்டர்டைன்மெண்ட் தான். கம்ப்ளீட் த்ரூ அவுட் 2.5 hours ஃபுல் என்டர்டைன்மெண்ட் தான். 2 hours 45-50 minutes. ரொம்ப ஹாப்பி.
ஃபேன்ஸ்க்கு இந்த படம் எப்படி இருக்கும்? சூர்யா ஃபேன்ஸுக்கு ஒரு ஃபீஸ்ட் தலைவா, எதுவுமே டவுட்டே தேவையில்லை. ரொம்ப ரொம்ப ஹாப்பி, என்ஜாய் பண்ணலாம்.